அந்த காலத்தில் அரசர்களை, நீதி தலைவர்களை, முதல்ல வந்தவங்க நீதி தலைவர்கள். யோசுவாவிற்கு அடுத்து வந்தது நீதி தலைவர்கள், அப்புறம் அரசர்கள் இல்லையா. அப்புறம் அதில் இறைவாக்கினர்கள், அரசர்கள் காலத்தில் இறைவாக்கினர்கள் வந்தாங்க. அதை தொடர்ந்து வந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் தயாரிப்பில் வந்து சேர்ந்த வேளை இயேசுவினுடைய வருகை. பிரைஸலான். அந்த நீதி தலைவர்கள் எல்லாருமே, இறைவாக்கினர்கள் எல்லாரும் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அபிஷேகம்னா எண்ணெயை தலையில் வச்சு, அது ஒரு அடையாளம். கடவுள் ஒன்று அரசனாக நியமிக்கிறாரு, கடவுள் ஒன்று நீதி தலைவனாக நியமிக்கிறாரு, கடவுள் ஒன்று இறைவாக்கினா நியமிக்கிறாரு. ஒரு அடையாளம், அது வெறும் எண்ணெய். பிரைஸலான். இந்த அபிஷேகம் திருத்தூதர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோன்னா, திருத்தூதர் பணி 2வது அதிகாரம், அதில் 1 to 4 வரையிலும் பார்க்குறோம். பெரிய இறைச்சல் கேட்டது, ஓசை வந்தது, ஆவியானவர் பெருங்காற்று வீசியது, ஆவியானவர் நெருப்பு நாக்கு வடிவமாக திருத்தூதர்கள் மேலே இறங்கி வந்தார். அதான் அந்த அபிஷேகம்தான் அதற்கு முன்னே இருந்த இறைவாக்கினர்கள் எல்லாரையும் விட மிக பெரிய அற்புதமான முதன்மையான அபிஷேகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. அவர் ஆவியானவர் அவருக்குள்ளேயே இருக்கிறார். இப்போ உதாரணமாக நீங்கள் 16வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில் 14வது வார்த்தையில் நம்ம வாசிப்போம். 13 ஆவியானவர் வரும்பொழுது உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அதுக்கப்புறம் வர்றது ஆவியானவர் அவர் சொல்கிறதெல்லாம் என்னிலிருந்தே பெற்றுக்கொள்வார். பிரைஸலான். அப்போ ஆவியானவர் பேசுறதெல்லாம் இயேசுவிடமிருந்து வர்றதுதான். ஆவியானவர் இயேசுவிடமிருந்து வருகிறார். இயேசுவின் ஆவி அவரை நிரம்பி இருக்கிறார். அப்போ இயேசு வரும்பொழுது ஆவி நிரம்பியவராய், மார்க் நற்செய்தியில் 1:15 நம்ம வாசிக்கலாம். ஆவியானவரால் நிரம்பியவராய் அவர் கலிலேயாவுக்குள்ளே வர்றாரு. மனம் மாறுங்கள், கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். அதான் அவர் தொடக்கமே, பேச்சினுடைய தொடக்கமே, பொது வாழ்வினுடைய தொடக்கமே அப்படி தான் இருக்கும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, அதுக்கு முன்னால் பாருங்கள், லூக்கா நற்செய்தியில் 4வது அதிகாரம் அல்லது அதில் 4வது வசனம், தூய ஆவி அவரை சோதிக்கும்படி பாலைவனத்திற்கு நடத்தி சென்றார். ஆனால் தூய ஆவியானவர் நடத்தி சென்றார். அப்போ தூய ஆவியானவர் இயேசுகிட்ட இருக்கிறார். அவர் தான் அபிஷேகம்னா திருநிலைப்படுத்துதல். அனுப்புதலுக்கு அவர் தான் தொடக்கம். அவர் தான் தள்ளி விடுறாரு, உலகத்துக்குள்ளே தள்ளி விடுறார். நீங்கள் பாருங்கள், நற்செய்தியில் நம்ம நல்லா நினச்சி பார்த்தா தெரியும். 1:37 லூக்கா நற்செய்தியில் அன்னை மரியா, இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் சொன்ன உடனே அவர் கருதரிக்கிறார். அப்போ தான் தூய ஆவி அவர் மேல் இறங்கார், தள்ளி விடுறார், போ உலகத்துக்கு போ. அப்போ அபிஷேகம் பண்ணுறார். நாம் அனைவரும் அந்த இயேசு பெற்ற, திருத்தூதர்கள் பெற்ற, அன்னை மரியா, நம்முடைய தாய் மரியா பெற்ற அதே அபிஷேகத்தை நாமும் திருமுழுக்கில் பெற்றுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைக்கிறோம். பிரைஸலான். பாருங்க, நம்ம நிறைய சமயத்தில் நம்முடைய தரத்தை யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய தரம் ரொம்ப உயர்ந்தது. சமுதாயத்தில் வேணும்னா நம்ம ஏழையாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரியாதவனாக இருக்கலாம். சமுதாயத்தினால நம்ம பெரிய ஆளாக இல்லை, சமுதாயத்தில் பெரிய உயர்விடத்தில் இல்லை, அப்படி இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்வையில் திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க. பிரைஸலான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்து தான் அது நேரடியாக குறிப்பிடுவது ஆண்டவர் இயேசுவுக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அருள் பொழிவுனா அபிஷேகம். நமக்கு ஊற்றப்பட்ட எண்ணெய் சாதாரண எண்ணெய் இல்லை. அது ஒரு அடையாளமாக குருப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது திருமுழுக்கில் குழந்தையின் மேலே எண்ணெய் பூசுவாங்க இல்லையா? திருமுழுக்கில் குருப்பட்டத்தில் எண்ணெய் பூசுவாங்க. இது ஒரு அடையாளம். ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், ஜெபம் செய்யப்பட்ட எண்ணெய். ஆனால் அது எதனுடைய அடையாளம்?
ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி இருக்கிறாரு, அருள் பொழிவு செய்தார். அவரு இறங்கி இருக்கிறார். அவர் தான் என்ன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, அந்த வசனம் சொல்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்முடைய கடமையை செய்யணும், வீட்டில் வேலை செய்யணும். இப்போ பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்மணி மகிழ்ச்சியா பிள்ளை பெறணும்னா என்ன செய்யணும்? நல்ல வேலை செய்யணும். பார்த்தீங்களா? எல்லா வேலையும் செய்யணும், நல்லா வேலை செய்யணும், குனிஞ்சு நிமிந்து. தொடக்கத்திலிருந்தே முதல் மாதம் வேணும்னா அந்த உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கலாம். மற்ற நாளும் மகிழ்ச்சி தான், பெரும் மகிழ்ச்சி தான். ஆனால் முதல் மாதம் வேணும்னா அது நம்ம பஸ்ஸில் போகாமல், ஒரு 2 மாதம் கூட பஸ்ஸில் போகாமல், ஒரு பெரிய அலைக்கழிப்புக்கு ஆளாகாமல் அப்படியெல்லாம் இருக்கணும். ஆனால் அதன் பிறகு நல்லா குனிஞ்சு நிமிந்து நல்ல வேலை செய்யும். நல்ல வேலை செய்தால் அதனுடைய விளைவு என்ன? கத்தி உடம்புக்கு வராது, ஆப்ரேஷன் இருக்காது. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், இன்னைக்கு 26ஆம் ஆண்டு, ஒரு 90வது ஆண்டுக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் கேள்விப்படலை. 1-2 நடந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக அப்படி இல்லை. ஏன்? அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, களை பறிக்க போவாங்க, வேறு வேலைக்கு கூலி வேலைக்கு போவாங்க, அல்லது வீட்டு வேலையை குடிஞ்சு நிமிந்து தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும், அவங்க பாட்டு தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. இல்லை, அதனுடைய விளைவு என்ன? அந்த மகிழ்ச்சி எப்போதும் இருக்கு அவங்களுடைய வேலையை செய்யறதுனால. இப்போ மனைவி கர்ப்பமாயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சோறு சமைக்கிறது, தண்ணி கொண்டாந்து ஊற்றுறது, மாட்டை கவனிக்கிறது, வீட்டுக்கு ஒரு வாத்தியார் வேலை பண்ணுறவனுடைய மனைவி வீட்டில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபு. வாத்தியார் வேலையை விட்டு லீவு போட்டுட்டு அந்த 7 மாதம் வீட்டில் இருப்பார் வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி தான் செய்யணும். அவரும் ஒரு வேலை பார்க்குறாருல, அவர் தான் சம்பாரிச்சு கொண்டாடுறாரு. அதனுடைய விளைவு பாருங்க, மகிழ்ச்சி தான். ஏன்? இலகுவா இயல்பா பிரசவம் நடக்கும். பேறுகாலம் டாக்டர் வர தேவையில்லை. கிராமத்தில் அந்த மருத்துவச்சின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க தான் எல்லா நர்சிங் வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு குழந்தைய எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய கடமையை செய்தால் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்ன மகிமைப்படுத்துறது? எப்பொழுதும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்றது, இது எப்பயாவது ஒரு தடவை. நம்முடைய கடமையை செய்யறது தான் ஆண்டவரை மகிமைப்படுது. கடமை என்ன? வீட்டு வேலை, நம்முடைய ஐடி வேலை, அல்லது விறகு வெட்டுற வேலை, கூலி வேலை, நம்முடைய வேலை. சாமியாருக்கு பூசை வைக்கிறது, பூசை மேச தோசை இல்லை, வீடு சந்திக்கிறது, நோயாளியை சந்திக்கிறது, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு போய் சந்திச்சு ஒரு ஆறுதல் கொடுக்கறது. சாமியார் ஆல் த டைம் ஃப்ரீயாக பிஸியாக இருக்கணும். அப்போ தான் அதான் அவருடைய வேலை. அவருடைய வேலை இல்லைன்னா, அப்படி பிஸியாக இருந்த காலம் நீங்கள் நினைவு கூறுங்க. பெரியவங்களாக இருக்கிறவங்க, ஒரு 70 வயசு 65 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் செய்கிறாங்க அந்த வேலையை? எந்த சாமியார் செய்தாரு? வெள்ளக்கார சாமியார். இங்கே 70 வயசுல அப்பா, இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன மட்டும் கிழவனா பார்க்குறீங்க. இங்கே பள்ளிக்கொண்டாவில் பார்த்தா சோழா இருந்தார், ஃபாதர் சோழா. அதற்கு முன்னால் அந்த கோயில் கட்டினவர் பெயாத்தா, அது வரலையும் எனக்கு தெரியும். பெயாத்தா, சோழா இருந்தார், மார்டின் இருந்தார். எல்லாம் வெள்ளக்கார சாமியாருங்க. சும்மா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. யாரும் உட்காந்துருப்பாங்க? உட்கார மாட்டாங்க. அன்றைக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில, தருமபுரி மறை மாவட்டத்தை சேர்ந்த ஃபாதர் சிரில் வந்திருந்தார். ஃபாதர் சிரில் கிருஷ்ணகிரிக்காரர், சொந்த ஊர். அவர் அண்ணன் கூட இன்னைக்கு காலையில் வந்தார். அவருடைய அண்ணன் மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. அவங்க சென்னையில் இருந்தாங்க. 35 வயசில் செமினரிக்கு போயிருக்காங்க. அது வரலும் 45,000. அப்போனா எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 25 வருஷத்துக்கு முன்னே 45,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் வேலை. அதன் பிறகு செமினரிக்கு போயிட்டு இப்போ சாமியார் ஆகி 6 வருஷம் தான் ஆகுது. 51 வயசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாருன்னா, காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் ஜெபம், மறுபடியும் படுத்துக்கிறாரு. மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:45 பூசை முடிஞ்சிட்டு அப்படியே வெளியில் போய் என் பசங்களுக்கு
அவங்களெல்லாம் பார்க்கறது 10 நிமிஷம் 15 நிமிஷம் பசங்களாம் கோயிலுக்கு வந்தானா கொண்டானா அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, என் கோயிலுக்கு வரல கண்டிக்கிறது, எல்லாம் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறது, ஸ்கூலில் போய் பார்க்குறது. இப்போ செல்லியம்பட்டிங்கிற ஒரு பெரிய பங்கில் இருக்கிறார், ஸ்கூல் போய் பார்க்கறது. ஸ்கூல் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாரா, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடாவது சந்திச்சிடுறது, வீடு வீடாக நற்கரணை தூக்கிட்டு போகிறது. பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வீடு வீடாக நற்கரணையை தூக்கிட்டு போகிறது. அப்போ நாள் பூரா பிஸி, நாள் பூரா பிஸி. பிரைஸலாம் பிரைஸலாம் ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம சிறைப்பட்டவருக்கு விடுதலைன்னா எப்படி கொடுக்கறது? போய் ஜெயிலில் போய் அவனை ஜெயிலரை அடித்து போட்டுவிட்டு அவனை விடுதலை கொடுக்கறதா? இல்லை. நீதிபதிக்கு காசு கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி கொண்டாந்து அவனை விடுதலை பண்ணுறதா? இல்லை. நம்ம உடன் இருக்கிறோம், நீ பயப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.